ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து லேப்டாப் வந்து தரதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெல்லிங், அப்புறம் வந்து இன்கரெக்ட் பஞ்சுவேஷன், ஸோ இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்ஸ், அப்புறம் சின்டெக்ஸ் மிஸ்டேக்ஸ், ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெயினாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அல்லது தெலுங்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைப்பிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ், ஸோ இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரெட்ஷீட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 5 நாள் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் 2 நாள் வந்து லீவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டே ஷிஃப்ட்டு. ஸோ நைட் ஷிஃப்ட், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டே ஷிஃப்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் வில் பி ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட லேப்டாப் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க வந்து கேட்கல. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களே லேப்டாப் தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 days வந்து ஒர்க்கிங், சாட்டர்டே சண்டேஸ் வந்து லீவு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டே ஷிஃப்ட், அதுவும் 9 hours வந்து சொல்லியிருக்காங்க, பிரேக் எல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு. யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா நெட்ஸ்கிரைப், ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸில் ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கான ப்ராசஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பெலந்தூர் போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து கரண்ட்லி வந்து ரிமோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் ஜாப் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஆஃபீஸ் லொக்கேட்டட் இன் சென்னை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கம்பெனியோட வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு வந்து தமிழ் அல்லது தெலுங்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். ஸோ காமர்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.